இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இலக்கியா, காஃபியா போடுற? ஆமா பெரியம்மா, நானும் அதுக்காக தான் வந்தேன். நீ கரெக்டா காஃபி போட்டுட்டு இருக்க. எனக்கு ஒரே தலைவலி, அதனால இந்த காஃபியை நான் எடுத்துக்கிட்டுமா? பெரியம்மா பெரியம்மா, இது வேண்டாம் பெரியம்மா. என்னாச்சு? இது நான் இந்திராணி அக்காக்காக போட்ட காஃபி. நான் உடனே இதை அவங்க கிட்ட கொடுக்கணும். உங்களுக்கு நீங்களே காஃபி போட்டுக்கோங்க, சரியா? என்னையா வேலை வாங்க பாக்குறீங்க? பாத்தீங்களா? ஏத்த உண்மையாவே இந்திராணி அன்னைக்கு தான் காஃபி எடுத்துட்டு போறாளா, இல்ல நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு போறாளா? சேச்சே, இலக்கியா எதுக்கு நம்ம கிட்ட போய் பொய் சொல்ல போறா? அவ உண்மையாவே இந்திராணிக்கு தான் காஃபி கொண்டு போறா. ஏன் ரித்திகா, நீயாச்சும் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வரியா? காலையில இருந்து ஒரே தலைவலி. நான் போய் கொஞ்ச நேரம் உட்காரேன். இல்லத்த, அது வந்து என்ன, காஃபி போட தெரியாது அதானே? செல்வி, இன்னைக்கு எங்க யாராலையும் சமைக்க முடியாது, அதனால நீயே எல்லா சமையலும் செஞ்சிரு. சரிங்கம்மா. என்ன பண்ணணும்? சாதம் வச்சு சாம்பார் வச்சிரு, வத்த குழம்பு பண்ணிடு. அப்புறம் ரசம் வச்சுட்டு தயிரை தாளிச்சு வச்சிடு. சரிங்கம்மா. அப்புறம் இந்த கேரட் பொரியல் பண்ணிட்டு அப்பளத்தையும் சுட்டு வச்சிரு. சரிங்கம்மா, நான் பண்ணிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா சமைச்சிரு, எல்லாரும் செம்ம பசியில இருக்காங்க. சரிங்கம்மா. இந்தா. தேங்க்யூ அத்த. செல்வநாயகி, இன்னைக்கு சீக்கிரமே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுமா. சமையல் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க, இப்பதான் சமைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சமையல் ஆனதும் கூப்பிடுறேன். யார சமைக்க சொல்லிருக்க? நம்ம வேலைக்கார பொண்ணு செல்வியை தான் சமைக்க சொல்லியிருக்கேன். என்ன செல்வநாயகி, இன்னைக்காவது நீ சமைச்சிருக்கலாம் இல்ல? வீட்டு சாப்பாடு சாப்பிடாம நாக்கே செத்து போய் கிடக்கு. இன்னைக்காவது உன் கையால சாப்பிடலான்னு பார்த்தா நீ அந்த பொண்ணு சமைக்க சொல்லிருக்க. நீயே சமைச்சிடே செல்வநாயகி. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் சாப்பிட வாங்க. அப்புறம் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு என்கிட்ட கோச்சு கூடாது. வரவங்க வரட்டும். ஐயோ, எங்க உட்கார்றது? உட்காந்துக்கிறேன். ஐயோ, எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கே, எதை முதல்ல சாப்பிடுறதுன்னு தெரியலையே. ஐயே, என்ன அவசரம்? அதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் வரட்டும், இருங்களேன். அட போடி, எனக்கு இருக்கிற பசி எனக்கு தான் தெரியும். உனக்கு? ஐயோ வேண்டாம். யார் சமைச்சது? இவ்ளோ சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்கு. இதோ நம்ம அயலி சிஸ்டர் தான் எல்லாத்தையும் சமைச்சிருக்காங்க. அப்படியா? நீ ஏன்டா இவ்ளோ நாளா நீங்க தானே சமைச்சீங்க? இன்னைக்கு உங்க வேலைக்காரிய எல்லாரும் எப்படி பாராட்டுறாங்க? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அதுக்கேத்த மாதிரி நல்லாதான் இருக்கு. எப்படின்னு தான் ஒன்னும் புரியல. மா, சாம்பார் வேற லெவல்ல இருக்கு. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு உனக்கு என்னமாச்சு? சமையல் பின்னிட்ட? இன்னைக்கு சமைச்சது பெரியம்மா இல்லைன்னு. வேற யாரு? அயலி அண்ணி தான் எல்லாத்தையும் சமைச்சாங்க.
ஐலி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நாம வீட்டுக்கு வந்தே 1 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி நீ இவ்ளோ சமைச்ச? அது ஒன்றும் இல்லை நீ, மாமா ஜெயில சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அங்க சாப்பாடு எப்படி இருந்திருக்குமோன்னு தெரியல. அவர் வீட்டுக்கு வந்ததும் நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டோம். அதான் எனக்கு இவரு வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும்னு நானே சமைச்சேன். சாப்பிடுங்க மாமா. நான் செல்வியை தானே சமைக்க சொல்லிட்டு போனேன். நீ எதுக்கு சமைச்ச? இல்லத்த மாமா. ஏய், சும்மா டிராமா போட்டுட்டு இருக்காத. எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். சும்மா ஸ்கோர் பண்றதா நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. ஏண்டி, உனக்கு ஒரு தடவை சொன்ன புத்தி வராதா? எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி மானகிட்டத்தனமா நடந்துக்கிற? கெஸ்டா வந்தா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு என்னைக்குதான் இதெல்லாம் புரிய போகுதுன்னு தெரியல. என்னைக்குதான் உன்கிட்ட இருந்து விடிவு காலம் கிடைக்கும்னு தெரியல. ஐலி, வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. என்ன வேணும்? அண்ணி, போதும், போதும். எனக்கு ரசம். ஐலி, ஆ. மா, எங்கம்மா போற? சாப்பிட்டுட்டு போ. ஏய், கைய விடு. எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணாம். மா, கோவத்துல தப்பா முடிவெடுக்காத. ஆல்ரெடி உனக்கு பசியில பிபி ஏறி போயிருக்கு. இப்ப சாப்பிடாம போனா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு இருக்கிற டேஸ்டுக்கு மீறாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ நினைச்சாலும் சாப்பாடு கிடைக்காது, பாத்துக்கோ. மிஸ் பண்ணிடுறத நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாருங்கக்கா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல. இந்த நிலைமையில பட்டினி கிடந்தா உங்க உடம்பு என்ன ஆகும்? பேசாம உட்காந்து சாப்பிடுங்க.